இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாஸ்வமேசியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். யாஸ்வமேசியாவுடைய வல்லமை, கிருபை, தயவு உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி நீதிமொழியின் புஸ்தகம், அதனுடைய 20வது அதிகாரம் 13வது வசனத்தை யாராவது வாசிங்க. தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாஸ்வமேசியா தன்னுடைய தீர்க்கதரிசியின் மூலமாக நம்மோடு கூட பேசும்படியாய் விரும்புகிற காரியம், தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். அல்லேலூயா. தரித்திரம் எனக்கு என் குடும்பத்திற்கு ஏன் வருது, அதை ஏன் தேவன் எனக்கு அனுமதித்தார் என்று சொன்னால், வேத புத்தகம் திட்டவட்டமாக சொல்லுகிறது, நீ நித்திரை மயக்கத்தின் ஆவியில் பிடிக்கப்பட்டிருக்கிறபடியினால் உனக்கு இந்த பலவீனம் கடந்து வருகிறது. நான் சபையில் ஆனாலும் சரி அல்லது உலக பிரகாரமாக இருந்தாலும் சரி, அநேகரை நான் உற்று பார்க்கிறது வழக்கம். ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த கடன் தொல்லை, ஏன் இந்த வியாகுலம், ஏன் இந்த அவமானம் என்று சொல்லி நான் வேதத்திற்குள் ஆராய்ந்து பார்த்தால் அந்த குடும்பம் ஒரு மயக்கத்திலே மயங்கி கிடக்கும். என்ன மயக்கம் என்று கேட்டால் நித்திரை மயக்கம். கேட்டால் ஜெபிக்க முடியவில்லை, ஆராதிக்க முடியவில்லை, வேத வசனத்தை கேட்க முடியவில்லை, வேத வசனத்தை வாசிக்க முடியவில்லை, தூக்கம் வருகிறது. இதை யார் சொல்லுகிறானோ, இது யாருக்கு நடக்குதோ அவனுக்கு தேவனால் கடந்து வரக்கூடிய எந்த ஆசீர்வாதமும் வரவே வராது என்று சொல்லி நான் திட்டவட்டமாக சொல்லுவேன். ஏனென்றால் அது வேதம் அப்படியாக சொல்லுகிறது. ஆனா என்னதான் வேதத்தின் வார்த்தைகள் நம்முடைய காதிலே கடந்து வந்தாலும், செவிடன் காதிலே சங்கூதன கதையாக நாம் அத்தனை பேரும் நித்திரை மயக்கத்தினுடைய ஊடாய் மயங்கி கிடக்கிறோம். வேத புஸ்தகம் திட்டமும் தெளிவாக சொல்லுகிறது, தூக்கத்தை விரும்பாதே, ஆமென், விரும்பினால் தரித்திரனாவாய். விரும்பினால் தரித்திரனாவாய். கண் விழித்திரு, கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். அப்போ உனக்கு கஷ்டம் இல்லை, அப்ப கை நிறைவா இருக்கும், இருதயம் நிறைவா இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். ஏனென்று சொன்னால் எந்த கஷ்டமும் இல்லாதபடி. தூக்கத்தை வெறுத்தால் நீ கஷ்டத்தை விட்டு விலகுகிறாய் என்ற அர்த்தம். இது கொஞ்சம் கஷ்டம் தான், என்ன பண்றது? பிசாசு பிடிச்சி ஆடி 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 தூங்கிட்டு இருக்கிறோம். கேட்டா சொல்லும், நான் வேலை செஞ்சோன்னா, பகல் ஃபுல்லா வேலை செஞ்சோன்னா, அப்புறம் ராத்திரி ஃபுல்லா தூங்குற. ராத்திரி ஃபுல்லா தூங்குறவனுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தூக்கம் வேணுமா அப்படின்னு கேட்டா இல்லை. தேவன் நித்திரையை கொடுக்கிறார், எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நான் அதுக்கு வருவேன். அவர் யாருக்கு அந்த நித்திரையை கொடுக்கிறார்? அந்த நித்திரை இருந்தால் என்ன ஆகும், அந்த நித்திரைக்கு பின்பு வஞ்சிக்கப்படுவது எப்படி, அது நம்ம அறியணும் முதல்ல. ஆனால் நம்ம எதையுமே தெரியாம தூக்கத்திற்கு அடிமையாகி தூங்குகிற நேரத்தில் தூங்கணும் 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 நினைக்கிறோம், நம்மளை தெரியாமலே தூக்கம் வந்துடும். தேவனுடைய சமூகத்தில் நீங்க என்ன செய்யணும்னா, கடந்து வருகிற போது உங்களை ஆயத்தப்படுத்தாமல் கடந்து வரக்கூடாது, உங்களை நீங்க ஆயத்தப்படுத்தணும். இல்லைன்னா பிசாசு வரான். தொடரட்டும். வேத வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. நீதிமொழியின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள், தூக்கம் கந்தையை உடுத்துவிக்கும். வாசிக்கப்பட்ட வேத வசனம் நல்லா சொல்லுது பாருங்க, தூக்கம் கந்தையை உடுத்துவிக்கும். நீ எங்க தூங்குற? தேவ சமூகத்தில் தூங்குற. தேவன் ஒன்ன உட்கார்ந்து என் கூட இருப்பான்னு சொன்னா நாம தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். என்ன காரணம்? நான் இந்த காரியத்தை குறித்து கொஞ்சம் வேதத்துக்கு உள்ள போலான்னு பார்த்தேன். 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 19வது அதிகாரம் 1 முதல் 8 வரை வாசனங்களை வாசிக்கிற போது எலியாவுக்கு ஒரு பயம் வந்துச்சு. அந்த பயம் எதுக்கு வந்துச்சு அப்படின்றது தெரியணும். முதல்ல
அவனை கொன்று போடுவேன் என்று சொல்றாங்க. கொன்று போடுவேன் என்று சொன்னவனுக்கு உண்மையிலேயே எலியா பயந்த சுபாவம் உள்ளவன். அது முதல்ல தெரியணும். அவனை போல பயப்படுறவன் யாரும் இல்லை. எல்லாத்துக்கும் பயப்படுவான். அடிக்க வந்தால் பயப்படுவான், திட்ட வந்தால் பயப்படுவான், கள்ளத்தீர்க்கதரிசிகளை பார்த்தா பயப்படுவான். அவன் அப்படிப்பட்ட பயம் உள்ளவன். இப்போ இவனுக்கு என்னாச்சு அப்படின்னா, இவன் ஒரு நாள் என்ன செஞ்சான், மழையை நிறுத்திட்டான். மழையை நிறுத்தின உடனே இவனுக்கு மேலே கோபம் வந்துச்சு ராஜாவுக்கு. உன்னை பாரு என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு. உடனே ஐயா பயந்து போய் ஒரு சூரச்செடிக்கு கீழே போய் உட்கார்ந்து அங்கேயே போய் தூங்கிடுவார். அங்கே தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை விடுவார். ஆண்டவரே என்னை கொன்று போடும், ஆண்டவரே எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு இருக்க பிடிக்கல, எல்லாரும் எதிர்க்கிறாங்க, நான் உம்மை வார்த்தையை தானே சொன்னேன், நான் உம்முடைய காரியத்தை தானே செஞ்சேன், ஆனால் என்னை இப்படி அவமானப்படுத்தி இப்படி என்னை கொலை செய்ய பார்க்குறாங்களே, என்னை கொண்டு போடும் ஆண்டவரே, அடுத்தவங்க கொல்ல வேண்டாம், நீரே கொண்டு போடும் ஆண்டவரே. அல்லேலூயா. இவன் இப்படி புலம்பிட்டு இருக்க நேரம் இவனுக்கு நித்திரை மயக்கம் உண்டாயிடுச்சு. தேவன் பார்க்குறாரு, என் வாய்க்கு பசி வருது, என் வாய்க்கு பசி வருது. என்ன புரியுது? என் வாய்க்கு பசி வருது, என் வாயை நன்மையினால் திருப்தியாக்கணும். உடனே ஒரு காக்காவை அனுப்புகிறார். காக்காவை அனுப்பி அவனுக்கு அடை கொடுக்குறாரு, சாப்பிடு. அப்படியா? நம்ம எல்லாம் அத்தனை யோசிச்சுட்டு இருப்போம். ஹலோ, கொஞ்சம் யோசிங்க. இங்கே என்ன பண்ணுறார் அப்படின்னா, சர்வ வல்லமையினுடைய தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னா, இவன் எச்சரிப்பின் சத்தம் கொடுக்கணுன்றது. ஏன்னா தேவன் ஒரு மனுஷனை எச்சரிப்பின் சத்தம் கொடுக்கிற நேரம் கொடுக்காமல் போனால் அது கொடுக்காதவனுக்கு தீமையும் ஆபத்துமாய் முடியும். ஒருவனுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அதை கொடுத்தே தீர வேண்டும். ஏனென்றால் இல்லையானால் அவனுடைய இரத்தப்பழி அந்த ஊழியக்காரன் மேல், அந்த தீர்க்கதரிசி மேல், அல்லது அந்த ஆசாரியன் மேல் கடந்து வரும். இப்போ எலியா எச்சரிப்பு சத்தம் கொடுத்தாச்சு. என்ன எச்சரிப்பு சத்தம்? வாசிக்க 1 ராஜாக்களுடைய புத்தகம் 19வது அதிகாரம் அவருடைய 1-2 நினைக்கிறேன். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்றுபட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யேசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்கள் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார்கள் என்று சொல்லி சொன்னான். போதுமா? நாளைக்கு உனக்கும் பார்ட் க்ளோஸ். நல்லா புரிஞ்சுடுங்க. தேவனுடைய வார்த்தையை உண்மையாய் சொல்லும் போது ஆபத்துக்கள் இப்படியாய் கடந்து வரும். அது நானாக இருந்தாலும் சரி, யோவான் சுவிசேஷகனாக இருந்தாலும் சரி, எலியாவாக இருந்தாலும் சரி, உண்மையை சொன்னால், உண்மையை உரக்க சொல்லும் போது அநேகருக்கு அது பிடிக்காது. ஏனென்றால் அவன் சத்தியத்தை சொல்லுகிறான். இங்க இருக்கிறது சத்தியவானா என்று கேட்டால் இல்லை அல்லவா? சத்தியவான் எவனுக்கும் அந்த சத்தம் புரியும். ஆனால் சத்தியவான் இல்லாதவனுக்கு கோபம் கடந்து வரும், ஆத்திரங்கள் கடந்து வரும். ஆனபடியினால் வாயின் வார்த்தைகள் மூலமாக, கிரியைகள் மூலமாக எச்சரிப்பு சத்தம் கொடுத்த ஊழியக்காரனுக்கு விரோதமாக முறுமுறுப்புகள் கடந்து வரும். இது எலியாவுக்கு வந்தது. ஆனால் எலியா தூங்க ஆரம்பித்தார். நமக்கு அவ்வளவுதான் வேணும். இங்க தூக்கம். ஆனா எலியாவுக்கு வந்த தூக்கம் அவனை 40 நாள் கஷ்டப்பட வச்சுச்சு. அது உங்களுக்கு தெரியுமா? எலியா அன்றும் இன்றும் ஜீவிக்கிற எலியா. எலியாவை நீங்க சாதாரணமா நினைக்க முடியாது. எலியா இன்னைக்கு வாழ்றான். நான் விசுவாசிக்கிறேன் அவன் இந்த நிமிஷமும் வாழ்றான். ஏனென்றால் 1வது எலியா, 2வது எலியாவின் ஆவியாகிய எலிசா, 3வது எலியாவின் ஆவியாகிய யோகான் ஸ்நானகன், 4வது எலியா பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுடைய இருதயமாக மாற்றக்கூடிய, பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுடைய இருதயமாக மாற்றக்கூடிய எலியா இன்றைக்கும் உங்கள் மத்தியில, நம்முடைய மத்தியில தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இனி வரக்கூடிய எலியா
அந்தி கிறிஸ்துவை அடையாளம் காட்டக்கூடிய எலியா. அப்ப அன்று முதல் இன்று வரைக்கும் எலியா என்பவன் உண்டு. அவனுடைய கிரியை பயந்த கிரியை, ஆனால் சத்தமிட்டு உரக்கச் சொல்லுவான். அல்லேலூயா. வார்த்தையை சொல்வதில் மட்டும் பயமில்லை, ஆனால் வார்த்தையினுடைய பலன் ஏதோ நடந்து விடுமோ என்கின்ற பயம் அவனிடத்தில் இருந்தபடியினால் 40 நாள் உபத்திரவப்பட்டான். அல்லேலூயா, ஆமென். அவனால் பயத்தை எதிர்த்து நிற்க முடியல. ஏன்னா இந்த ஜனங்கள் பொல்லாதவர்கள். அவன் ஒரு மனிதன். நான் நினைக்கிறேன் அவன் தான் ஒரு நாள் சொன்னான், ஆண்டவரே நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு சொன்னான். நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னா, டேய் பயமுடுறா, நீ மட்டுமா? ஒன்ன மாதிரி நான் 7000 பேரை பாதுகாத்திருக்கிறேன். ஆனால் அவனுக்கு தனிமை வாட்டியது. தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரையும் தனிமை என்பது வாட்டும். ஏனென்றால் உலகத்தோடு அவன் ஒன்றித்து வாழ முடியாது, உலக ஜனத்தோடு ஒன்றித்து வாழ முடியாது, உலக பாவத்தோடு அவன் ஒன்றித்து வாழ முடியாது. எல்லாவற்றிலும் அவன் தனிமைப்பட்டவனாக இருக்கிறபடினால் அவனுக்கு ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். இது எலியாவின் ஆவி அத்தனைக்கும் இருந்தது, இன்க்ளூடிங் எலிசாவுக்கு இருந்துச்சு, யோவான் ஸ்நானனுக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. அவனுடைய தலையை வெட்டி எடுத்தார்கள். எதுக்கு? எச்சரிப்பு சத்தம் கொடுத்ததுனால். நீ இன்னாரோடு இன்னாராக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னபோது அவனுடைய தலையை வெட்டி பாத்திரத்தில் வைத்து பிறந்த நாள் பரிசாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது. நமக்கு இதெல்லாம் ஒன்றும் புரியாது. ஏதோ எங்க பாஸ்டர் தேவையில்லாமல் எச்சரிப்பின் சத்தத்தை எல்லாம் கொடுக்குறாரு, இவருக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு இருப்போம். இது பாஸ்டருடைய வேலை இல்லை, அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவருடைய வேலை. அவர் நினைக்கிற காரியத்தை உனக்கு சொல்லுவார். கீழ்ப்படிந்த அப்படின்னா அந்த காரியம் நடக்காம பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கிற போது நியாயாதிபதியின் புஸ்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 21 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறதுல 19வது வசனத்தை யாராவது அழிச்சிக்கிறமா வாசிங்க. அவன் அவளை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலையின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலன் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து யார் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். வாசிக்கப்பட்ட வேத பகுதியை நீங்க வீட்டில் போய் 1லேருந்து 21 வரைக்கும் வாசித்திருப்பீங்க. மறுபடியும் வாசித்து பாருங்க, அப்பதான் தெரியும். சிம்சோன் ஆசை இச்சைகளில் விழுந்தபடியினால் நித்திரை மயக்கத்துக்குள் கடந்து போனான். நான் சொல்வதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். அவன் தாயார் கேட்பார், ஏன் நம்முடைய தேவ ஜனத்தில் உனக்கு யாரும் இல்லையா? அப்போது அவன் சொல்லுவான், நான் நம்முடைய ஜனத்தில், நம்முடைய தேவ ஜனத்தில் என் கண்ணுக்கு இனிமையாக நான் யாரையும் காணவில்லை. நான் இவளை என் கண்களுக்கு இனிமையானவளாய் கண்டேன், ஆனபடியினால் கொண்டேன், ஆனபடியினால் வாழ்கிறேன். பிரிசியாசுவா, இந்த கண்ணுக்கு இனிமையானவள் எப்போதுமே ஒரு வஞ்சக செயல் செய்து கொண்டிருப்பாள். ஜாக்கிரதை. அதாவது உலக பழமொழி ஒன்று இருக்கிறது, கிளி போல் மனைவி இருந்தாலும் குரங்கு போல் ஒருவர் தேவை என்று சொல்வார்கள். அதுபோல ஒரு சம்பவம் தான் இந்த வேத புத்தகம் நமக்கு சுட்டி காட்டுகிற ஒரு சம்பவம். என்ன அப்படின்னா, சிம்சோன் கண்ணுக்கு இனிமையானவரிடத்தில் மயங்கின போது மயக்கத்தின் மிகுதியினால் நித்திரை மயக்கம் வந்தது. ஆமென். வேதம் அதை திட்டவட்டமாக சொல்லுகிறது. அவன் அவள் மடியிலே படுத்திருந்தான். படுத்த போது கண்ணுக்கு இனிமையானவள், இவன் அவளை கொண்டான், ஆனால் அவள் இவனை கொண்டாளா என்ற கேள்வி எதற்கு என்று வருகிறது. அவனை ஏன் தன் மடியில் படுக்க வைத்தான் என்றால் அவனுடைய ரகசியத்தை அறிய வேண்டும். அவனிடத்தில் இருக்கிற பலன், அவனிடத்தில் இருக்கிற அபிஷேகம் இந்த உலகத்தில் யாரிடத்திலும் இல்லை. இப்படிப்பட்டவனை வீழ்த்துவதற்காக தன் மடி கொடுத்தாள். அல்லேலூயா. ஆனா மடி கொடுத்தா என்ன செய்யணும் என்று வேதம் சொல்லுது.
மீகாவுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம், உன் மடியிலே படுத்துக் கொள்கிறவர்களுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. கொஞ்சம் யோசிக்கணும். இது வேதம். மடியில படுத்தா மட்டும் போதாது, மடியில இருந்தா வாய் திறக்க கூடாது. வாய் திறந்த ஒரு ரகசியம் வெளியில போயிடும். ஏன்னா மடியில படுத்தா ரகசியம் எல்லாத்தையும் கக்கிடுவோம். அப்போ மடியில படுத்தா நீ வாய் திறந்து பேசக்கூடாது. அப்படி பேசினா உனக்கு பிரச்சனை. மடியில படுக்க வச்சவளுக்கு பிரச்சனை இல்லை, படுக்கிறவனுக்கு பிரச்சனை. ஏனென்றால் நான் பார்க்கிறேன், தெலீலாவுடைய மடியில் படுத்த சிம்சோன் என்ன ஆனான் என்று சொன்னால், தன் சடையாகிய அபிஷேகத்தை இழந்து பலன் இழக்கப்பட்டு, கண்கள் குருடாக்கப்பட்டு, கைகால் கட்டப்பட்டு மரணத்திற்குள்ளாக கடந்து போகிற ஒரு அவஸ்தை அவருடைய நித்திரை மயக்கத்தில் வந்தது. நாம் எப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறோம்? எங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறோம்? புரியணும். அல்லேலூயா. இதுபோலத்தான் நித்திரை மயக்கத்தினுடைய ஆவி நம்மை கொலை செய்யும், அது கந்தையை உடுத்துவிக்கும் என்பதில் ஐயப்பாடு வேண்டாம். தரித்திரத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 20வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் வாசிச்சா அங்கே ஒரு ஐத்துகு என்கின்ற ஒரு வாலிபனை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் 9வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஐத்திகு என் பேரு கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். ஐயோ பரிதாபம். நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, தூக்கம் தானே வந்துச்சு, நான் தூங்கி எந்திரிச்சிட்டேன்ல, எனக்கு தான் பயம் இல்லையே, நான் தான் சாகலையே, எனக்கு தான் பலன் போகலையே. பிரைஸ் யாசுவா, தயவு செய்து சொல்கிறேன், உன் பலம் இழந்து போச்சு, உன் ஜீவன் உன்னை விட்டு கடந்து போக போகிறது. தேவனால் கொடுக்கக்கூடிய எந்த ஆசீர்வாதத்தையும் உன் சந்ததி பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு தடைகள், போராட்டங்கள் கடந்து வரும். காரணம், உன்னுடைய வாரிஸ் உன்னுடைய சாபத்தை ஏற்றுக்கொள்ளும். இங்கே தான் கொஞ்சம் பொறுமையாக யோசிக்கணும். நானும் என் குடும்பமும் ஜீவனை பெற வேண்டுமானால் நித்திரை மயக்கத்தினுடைய ஊடாய் நான் கடந்து போக கூடாது என்கின்ற வெறித்தனத்தில் தேவ சமூகத்தில் உண்மையாக இருக்கணும். நம்ம இருக்க மாட்டோம். நம்ம பெர்மிஷன் இல்லாமே நாம் தூங்கிடுவோம். தெரியுமா உங்களுக்கு? பெர்மிஷன் கேட்காது, தூக்கம் வந்து பெர்மிஷன் கேட்காது. அது என்ன அப்படின்னா, அது ஒரு ஆவின்னு வேதம் சொல்லுது. தேவன் சொல்கிறார் அது ஒரு ஆவி. நம்ம கட்டுப்பாடை இழந்து தூங்குவோம் சில நேரங்களில். அப்போவே புரிஞ்சுக்கணும், இது ஏன் கட்டுப்பாட்டில் இல்லையே, ஏன் நான் தானே, நான் என்னுடைய சரீரத்திற்குள் இருக்கிறேன். ஆனால் என் கட்டுப்பாட்டை மீறி என்னுடைய சரீரத்தை தூங்க வைக்கிறது என்று சொன்னால் நானா இல்லது என்னுடைய எதிராளியா? புரிகிற அறிவுக்குள் நீங்கள் கடந்து போனாலே போதும். நீங்கள் என்ன டயர்டுன்னு சொன்னாலும் அந்த டயர்டை ஜெயிக்க முடியும். என்ன உபத்திரம் என்று சொன்னாலும் ஜெயிக்க முடியும். ஏங்க 3 நாள் நீ தூங்காமல் இருந்தாலும் 4வது நாள் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு முடியும். 3 நாள் தூங்காமல் இருந்தாலும் 4வது நாள் தூக்கம் வராது. தூக்கம் வேண்டான்னா தூக்கம் வேண்டாதான். நீ தூக்கம் வேணும்னு எப்போ நினைக்கிறியோ அப்போ தான் தூக்கம் வரும். அப்புறம் எப்படி சபையில் வந்தால் தூக்கம் வருது? பிரசங்கத்தை கேட்டால் எது தூக்கம் வருது? அப்போ ஐத்துக்கு ஆயிட்டியே நீ. ஜெபம் பண்ணுற நேரம் ஏன் தூக்கம் வருது? கேட்டா பலவீனம், கேட்டா கஷ்டம். நான் எவ்வளோ பெரிய வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன் தெரியுமா? என்ன வேலை செய்கிற? வயிற்று போஜனத்துக்காக வேலை செய்கிற நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு ஆத்மாவுக்காக சற்று நேரம் விழித்திருந்து ஜெபிக்க முடியாதா? ஐத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நெடுநேரம் பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். நமக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே பிரசங்கம் போயிடுச்சுனாலே கட் பண்ண பார்ப்போம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் நெடுநேரம் பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். 3வது மெத்தையில் இருந்து ஐத்துக்கு என்ற வாலிபன் தூங்கி கீழே விழுந்து மரித்து போனான். ஆனால் அவன் உயிரோட வந்தான்.
ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் யாசுவாவே மெய்யான தேவன் என்று சொல்லி நிரூபிக்கும்படியாக அந்த இடத்தில் இருந்தபடியினால் மரித்து போனவனுக்கு அற்புதத்தின் மூலமாக யாசுவா மீசியாவுடைய நாமத்தில் ஜீவனை கொடுத்தார். அவன் உயிரோடு இருந்தான். ஆனால் உனக்கு உயிர் தருவதற்கு சான்ஸ் இல்லை. மறுபடியும் அற்புதங்களை செய்ய, ஏனென்றால் உனக்கு அற்புதங்கள் நடந்துவிட்டது. என் தேவன் முதல் இழுப்பில் அற்புதங்களை செய்வார். அந்த இழுப்பின் மூலமாக உன்னை அவர் அவருடைய சமூகத்தில் இழுத்துக் கொள்வார். இரண்டாவது, சத்தியத்தை சொல்லுவாரே தவிர அற்புதம் செய்ய மாட்டார். நான் வேதத்தில் வாசித்தேன். முதல் நாள் அற்புதம், அவர்களுக்கு வயிறு நிறைய ஆகாரத்தை கொடுத்த தேவன், அப்பமும் மீனும் கொடுத்த தேவன். இரண்டாவது நாள் கடந்து வந்தவர்களுக்கு அவர் ஒன்று கொடுக்கவில்லை. ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், 12 கூடை நிறைய மீதி இருந்தது. ஆனால் ஏன் ஜனங்களுக்கு அவர் கொடுக்கவில்லை? என் தேவன், நான் போதிக்கிற தேவன் இரண்டாவது தடவை மறுபடியும் உனக்கு அற்புதத்தை செய்யும்படியாக இல்லை, உனக்கு அடையாளத்தை காண்பித்து விட்டார் என்று சொன்னால் நீ விசுவாசத்தினுடைய ஊடாய் கடந்து போக வேண்டுமே தவிர அடையாளத்தை தேடாதே. இங்க இருக்கிற அநேகர் அடையாளத்தை தேடுகிறீர்கள். உங்களை பார்த்து அற்ப விசுவாசி என்று கூப்பிடுவாரா இல்லது என் பிள்ளைகளே என்று அழைப்பாரா என்று சொல்லி சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லேலூயா. நாம் வாழ்கிற வாழ்க்கை எப்பவுமே தலைவலி குணமாக வேண்டும், காய்ச்சல் குணமாக வேண்டும், இடுப்பு வலி குணமாக வேண்டும், பிசாசு போக வேண்டும், சாபக்கட்டு மாற வேண்டும், பிசாசுடைய போராட்டங்கள் என்னை விட்டு தகர்ந்து போக வேண்டும், கடன் மாற வேண்டும், எனக்கு ஆசீர்வாதங்கள் கடந்து வர வேண்டும் என்கின்ற பிசாசுடைய கொள்கையினுடைய ஊடாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் யாவுடைய ராஜ்யத்தில் கடந்து போக வேண்டும், யாவாகிய யாசுவா மீசியாவே மெய்யான தேவன், அவர் ஒருவருக்கே நான் ஆராதனை செய்வேன், அவருடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் நடப்பதில்லை. அல்லேலூயா. ஆனபடியினால் நமக்கு நன்மைகள் உண்டாவதில்லை. ஆனபடியினால் நமக்கு தூக்கங்களும் நித்திரை மயக்கத்தின் ஆவிகளும் நம்மிடத்தில் வேலை செய்கிறபடியினால் யாவுடைய அதிசயங்களை அற்புதங்களை காண முடியாதபடிக்கு நொந்து வெந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. அதனால்தான் வேதம் சொல்லுது, ஐத்துக போல தூங்காத. சபையில் வந்தாலும் தூக்கம், வீட்டில் போனாலும் தூக்கம், எங்கே போனாலும் தூக்கம். அது என்ன காரணம்? பிரைசியாசுவா, அல்லேலூயா. ஏன் தூங்குறோம்னு நமக்கும் தெரியாது, எப்படி தூக்கம் வருதுன்னு இது வரைக்கும் யோசிச்சதும் இல்லை. என்ன காரணம்னு எனக்கும் தெரியல. விட்டா சபையில் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பெஞ்சில் படுத்துருவீங்க. கால் நீட்டி படுக்கிறதுக்கு தான் பெஞ்சு கிடக்கு, பாவம் தூங்கலாமே அப்படின்னு நினைப்போம். பக்கத்தில் ஒரு ஆள் உட்கார்ந்துருந்தா அவரை கடிச்சு என்ன செய்வோம், இவர் இருக்க போய் இல்லை எனக்கு தூக்க முடியல, இல்லைன்னா தூங்கிடுவேனே. அவ்வளவு தூக்கம் வருதுங்க. உன் குடும்பத்தை நீ நாசம் பண்ற. முதல்ல இது புரிஞ்சுக்கோ, எனக்கு நீ தூங்குவது பிரச்சனை இல்லை, உன் குடும்பத்தை நீ நாசம் பண்ற, உன் குடும்பத்தை நீ இல்லாம ஆக்குற. காரணம் உன்னுடைய தூக்கம். அது கந்தையை வருவிக்கும், அது தரித்திரத்தை உண்டு பண்ணும் என்று வேதம் திட்டவட்டமாக சொல்லுது. ஆனா ஏன் தூங்குற? தெரிஞ்ச பிறகு ஏன் தூங்குற? வரட்டும் பார்த்துக்கலாம். நான் மட்டுமா அனுபவிக்க போறேன்? என் குடும்பம் மொத்தம் தானே அனுபவிக்கும், அதில் நான் ஒரு பங்கு. அல்லேலூயா. இப்படிதான் நம்ம என்ன செய்யறோம், தூக்க மயத்துக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கிறோம். சரி, நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான். அதுதான் கொஞ்சம் வித்தியாசமான தூக்கம். 4வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அந்த மனுஷன் கொஞ்சம் அபாத்திரமான மனுஷன் நினைக்கிறேன். வாசிங்க. பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவனண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள். அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். இவ்வளவு நீளம் இருக்கும் கூடார ஆணி. இந்த கூடார ஆணியை எடுத்து ஐயா ஆயாசமா தூங்கிட்டு இருக்கிறாராம், நெத்தியில வைக்கிறாங்க. உணர்ச்சி இல்லை. நமக்கு இங்கே பிறகு நிறைய பேர் தூங்குனா என்ன நடக்குன்னு தெரியாது, கூப்பிட்டாலும் சத்தம் இருக்காது. அது என்னமோ தெரியல, எங்கள் வீட்டில் ஒரு பெரிய அதிசயம் நடக்கும். எனக்கு எங்கள் அம்மா, எங்கள் வீட்டம்மா என்னை எழுப்பணுன்னா அத்தாய் அத்தாய் அப்படின்னுவாப்ல. நான் எழுப்பி என்னன்னு கேட்டுருவேன், என்ன தூக்கத்தில் இருந்தாலும் சரி. அது மாதிரி என் சின்ன பையன் ஒருத்தர் இருக்கிறான். நான் போயிட்டவனை சும்மா தொடுவேன், வேற ஒன்றும் செய்ய மாட்டேன், தொடுவேன். ஏன்பா
நேரம் ஆச்சுமான்னு. சரிப்பா சரிப்பா. இல்லைன்னா சொல்லுவோம் அப்போ 5 நிமிஷம்ப்பா. எங்க தொடு உணர்வுக்கே கிரியை நடக்குது. உனக்கு கூப்பிட்டா செத்த பிரேதம், தொட்டா பிணம். எப்படி உனட்டா பிசாசு வேலை செய்து உனக்கு என்னைக்காவது புரியுதா? பிரைஸ் யேசுவா. எங்கள் வீட்டம்மா 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுப்பாங்க. ஐயோ அலாரம் சத்திரம் மாப்பிள்ளை கேட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐயோ அந்த அம்மா படுற பாடு. ஏன்னா முதல் அடிக்கே நான் எழும்பிடுவேன். அதுக்காக அந்த அம்மா படுற பாடை பார்த்தா உனக்கு அலாரம் வச்சாலும் தூங்குற, அலாரம் அடித்து முடிஞ்சாலும் தூங்கிட்டு தான் இருப்பேன். என்ன காரணம்னு கேட்குறேன். இது என்ன ஆவி? அவன் நெத்தியில கூடாராடியை வச்சு சுத்தி கொண்டு அடிச்சு முன்தலையிலிருந்து பின்தலைக்கு இறங்கி பூமியிலே இறங்குற வரைக்கும் அவன் ஆயாசமாய் தூங்கினவன் செத்து போனான். எப்படி? உனக்கு நிம்மதி உண்டு, உனக்கு விடுதலை உண்டு, உனக்கு ரட்சிப்பு உண்டு, உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும்? இல்ல, நீயா வாருங்கிற. என்ன பண்றது? தேவன் உன்னை தரித்திரனாகும்படி, கடக்காரன் ஆகும்படி, பிரச்சனை போராட்டத்திற்குள் கடந்து போகும்படி தேவன் உன்னை அனுமதிக்கவில்லை. நீ உனக்கு விரும்பி கேட்கிறாய், எனக்கு தரித்திரம் வேண்டும், எனக்கு பிரச்சனை வேண்டும், எனக்கு போராட்டம் வேண்டும், எனக்கு கஷ்டம் வேண்டும், என் புருஷனுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்க கூடாது, என் மனைவியினுடைய கையின் பிரயாசம் எனக்கு ஆசீர்வதிக்க கூடாது, என் மனைவியினுடைய வீட்டில் சமாதானம் இருக்கக்கூடாது, என் புருஷனிடத்தில் சமாதானம் இருக்கக்கூடாது என்று சொல்லி நீ விரும்பி தூங்குகிறாய். தூக்கம் ஒரு பொல்லாதாவின்னு தெரிஞ்ச பிறகும் தூங்க தானே செய்கிறோம். எத்தனை நாள் சொல்லியிருப்பார் தூங்காத தூங்காத தூங்காத, கேட்குறோமா? இப்போ அவர் அனுமதித்து உனக்கு தண்டனை தரப்போகிறார். இங்கே தான் உண்மை. இனி உனக்கு ரட்சிப்பு விடுதலை இல்லை. ஏன்னா தேவன் கொடுக்கிற போது கூரையை பிச்சு கொடுப்பார். ஆமென். ஏன்னா இத்தனை நாள் உனக்கு என்ன ஆலோசனை சொல்லியும் உன்னால் என்ன செய்ய முடியல, கேட்க முடியல, கீழ்ப்படிய முடியல, யாவுடைய சித்தத்திற்கு நித்திரை மயக்கத்திலிருந்து வெளியில் வர முடியல. இனி உனக்கு சாபமும் உனக்கு பிரச்சனைகளையும் தேவன் பின்னாடி வச்சிருக்கிறார். பார்க்கலாம் நம்ம. அல்லேலூயா. இப்போ இங்க ஆயாசமாய் தூங்கினவன் செத்து போனான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிச்சபடி நாமும் இன்னைக்கு ஆயாசமா தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். தயவு செய்து புரிஞ்சுக்கணும். ஏன் சத்துனுடைய கிரியைகள், பிசாசுனுடைய போராட்டங்கள் நம்ம இந்த அளவுக்கு உபத்திரவப்படுத்துன்னு தெரியணும். ஒன்று தெரிஞ்சுடுங்க. எனக்கு இன்னொரு விஷயந்தான் எனக்கு ரொம்ப ஞாபகத்துக்கு வருது. என்ன அப்படின்னா, 2 ஸ்திரீகள் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. 2 பேருக்குமே பிள்ளைகள் இருக்கு. ஏமா சூப்பர் சம்பவங்க. வாசிக்கணும்னா 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 16லேருந்து 28 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆனா 19 மட்டும் வாசிச்சிருங்க. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. பிரைஸ் யாசுவா. அல்லேலூயா. தூக்கம் என்ன செஞ்சுன்னு தெரியுதா? ஆமென். பெத்த பிள்ளைய கொலை பண்ற அளவுக்கு தூக்கம். நம்ம தூக்கத்தை வெறுக்க மாட்டோம். ஒரு ஆள் நினைப்பாப்புல இப்ப என்ன பற்றியும் சொல்லுவாரு அப்படின்ட்டு. அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காப்புல. நான் யாரை பற்றியும் சொல்ற மாதிரி இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இங்க 2 ஸ்திரீ குழந்தை பெற்றார்கள். ஒரு குழந்தை இறந்து விட்டது. அந்த குழந்தை எப்படி இறந்து விட்டது என்று சொன்னால், தூக்கத்திலே குழந்தையின் மேல் படுத்ததினால் குழந்தை மரித்து விட்டது. அடுத்த குழந்தைக்காக 2 பேரும் போட்டி. அது நமக்கு தேவையில்லை. அப்ப உன்னுடைய தூக்கம் ஒரு ஜீவனையே எடுக்கக்கூடியது என்பதை, உன் ஜீவனை எடுக்கிறது போக உன்னுடைய சந்ததியின் ஜீவனையும் எடுக்கும். அதனால தான் சொல்றேன், நீ தூங்க தூங்க உன்னுடைய சாபம் உன் சந்ததியை என்ன செய்யும்? பிரச்சனைக்குள்ளாக, போராட்டத்திற்குள்ளாக, சாபத்திற்குள்ளாக வழி நடத்தும். உன்னை தூங்க வேண்டாம்னு சொல்லலை. நைட்டு வீட்டில் தூங்கு, பாய்ந்தலடி வச்சு நல்லா தூங்கு, அதுக்கு தடை இல்லை. ஜெபம் என்ற பெயரில் தூங்காதே, உபவாசம் என்ற பெயரில் தூங்காதே, யாவுடைய ஆராதனை என்கின்ற பெயரில் தூங்காதே. அப்படி தூங்கினால் தண்டனை அனுபவிப்பாய். நான் சொல்வதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். ஜெபம் என்ற பெயரில் தூங்காதே, உபவாசம் என்ற பெயரில் தூங்காதே,
ஆராதனை என்ற பெயரில் தூங்காதே. நான் இவ்வளவு கத்திக் கொண்டிருக்கிறேன், தூக்கம் வருமா என்று கேட்டால் வரும். இன்னைக்கு மட்டும் வராது, என்ன தூக்கத்தை பற்றியில பேசிட்டு இருக்கிறோம், அதனால வராது. இல்லைன்னா கண்டிப்பா தூக்கம் வரும், அது வேற கதை. இப்பவும் கையங்கால எல்லாம் அப்படி பறிச்சு இப்படி பறிச்சு என்னெல்லாமோ பண்ணிட்டு வரும். ஏன் தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்க விட மாட்டேங்கிறாரு. அவர் வேற சாபத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு, என்ன பண்றது? ஆமென். நான் சொல்வது வேதம், சாபம் அல்ல, பரிசுத்த வேதாகமம். இது சத்தியம். இந்த சத்தியத்தினுடைய ஊடாய் நீ கடந்து போகவில்லை என்றால் மட்டுமே சாபம் உன்னை பின்தொடரும். அல்லேலூயா. ஒன்று தெரிஞ்சிடுங்க, சத்தியத்துக்கு வெளியில் ஒன்று சொல்கிறேன். எங்கள் அப்பனும் அம்மையும் வச்சுட்டு போன சாபம் எனக்கு பலிக்காமல் இருக்க வேண்டுமானால் நான் தேவனுடைய சித்தத்தை செய்தால் போதும், ஒன்றும் செய்யாது. ஆமென். எந்த பிசாசும் என்னை நெருங்காது, எந்த போராட்டமும் என்னை அண்டாது. என் குடும்பத்தில் இருந்த எந்த பிசாசோ, எந்த வாதையோ, எந்த பில்லிசூனியமோ, எந்த கட்டுகளும் என்னை நெருங்காது. எப்போது? நான் ஜெபிக்கிற போது, நான் உண்மையாய் உத்தமமாய் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது எந்த அந்நிய சக்திகளும் என்னை நெருங்க முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அப்புறம் ஏன் உன்னிட்ட போராடுது? அப்புறம் ஏன் உன்னிட்ட கிரியை செய்து? அப்புறம் எப்படி நீ அடிமையா இருக்கிற? நீ தேவனுக்கு பயப்படுகிற, பயம் இல்லை, நடிக்கிற. இங்கதான் சிக்கல். பாஸ்டர் ஏதாவது சொல்லிடுவாரோ, கடவுள் ஏதாவது பார்த்துடுவாங்களோ, சபை விசுவாசிகள் ஏதாவது நினைச்சிடுமோ, இதுதான் ஏன் சந்தேகம், இதுதான் பிரச்சனை. இல்ல, இது எல்லாவற்றையும் விட்டு விட்டு தேவனை நோக்கி பார், தேவ சித்தத்திற்கு உன்னை ஒப்பு கொடுத்து பார். அப்படி பார்த்தேன்னா தேவன் உன்னை எந்த பொல்லாப்புக்கும் ஒப்பு கொடுக்காதபடி அவர் உன்னை வழி நடத்துகிற தேவன். அல்லேலூயா. சரி, லூக்காவுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோடு நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். நல்லா புரிஞ்சுடுங்க. யாசுவா தனக்கு அன்பான சீசனை கூட்டிக் கொண்டு ரகசியமான இடத்திற்கு போகிறார். யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரகசிய இடத்திற்கு போகிறார். அங்கே போனால் யாசுவா என்ன பண்ணுறார் அப்படின்னா, நம்ம பார்த்தோமே எலியா, அந்த எலியாட்ட பேசுகிறார், மோசேட்ட பேசுகிறார். இந்த நேரத்தில் கூட போன அப்போஸ்தலர்களுக்கு தூக்க மயக்கம். என்ன பேசுகிறாருன்னு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தெரியாதுங்க. ஆதியில் கூட அவங்களால உணர முடியல. ஏன்? நித்திரமயக்கத்தின் ஆவி கடந்து வந்தால் வேதத்தின் ரகசியங்கள் எதுவும் உனக்கு புரியாது. ஏன்? வேத வார்த்தையே புரியாது. ஆமென். வேத வார்த்தையே புரியாது. நான் கொஞ்சம் வேத வசனத்தில் புரியாத வார்த்தைகள் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன், அர்த்தம் தெரியாத வார்த்தைகள் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு அர்த்தம் தெரியாது, எனக்கு தெரியும், எழுதி வச்சிருக்கிறேன். யாவுக்கு சித்தமான உங்கள்கிட்ட கேட்கணுன்னு இருக்கிறேன், கேள்வியை கேட்கணுன்னு இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்? வேதம் தெரியல. கேட்டா நான் ஆவியில நிரப்பப்பட்டிருக்கிறேன், கேட்டா நான் திருவிருந்து எடுக்கிறேன், யாசோ சரீரத்தோடு ரத்தத்தோடு எனக்குள்ள வாசம் பண்றார். எங்க நினைப்பு பிளப்ப கெடுக்கும். இல்ல, சும்மா கதை இதெல்லாம். யாசுவா வந்த நீ எப்படி தூங்குவ? ஓஹோ, வசனத்தில் சொல்லி இருக்கிறார்ல, அவருக்கு விருப்பமானவர்களுக்கு அவர் நல்ல நித்திரையை கொடுப்பேன்னு சொல்லிட்டு அதனால எனக்கு தந்திருப்பார். அப்புறம் எதுக்கு நித்திரை மயக்கத்தின் ஆவி வேலை செய்யுது? அப்புறம் எதுக்கு மயக்கம் வேலை செய்யுது? ஆமென். யோசிக்கணும். வேதம் திட்டவட்டமாக சொல்லுது. 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 26வது அதிகாரம் அவருடைய 12வது வசனத்தை வாசிங்க. தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள். அதை ஒருவரும் காணவும் இல்லை, அறியவும் இல்லை, ஒருவரும் விழித்து கொள்ளவும் இல்லை. யா அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததினால் அவர்கள் எல்லாரும் தூங்கினார்கள். என்ன நடக்குது அப்படின்னா, தாவீதை கொலை பண்றதுக்கு சவுலும், சவுலை கொலை பண்ணுவதற்காக தாவீதும் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டம். இப்ப சவுல் என்ன செய்யறாப்புலன்னா, தலைமாட்டில் தண்ணி செம்பையும்
ஈட்டியை வச்சுட்டு நிம்மதியாக தூங்குறாரு. எல்லாரும் தூக்கம். தூங்கி கிடக்கிறவங்க மத்தியில் தாவீது போறார். போய் என்ன செஞ்சாப்பு தெரியுமா? தண்ணி சம்பையும் ஈட்டியும் எடுத்துகிட்டு போயிட்டான். ஒன்றும் செய்யலை. தாவீது உண்மையிலே நல்ல மனுஷன். ஏன்னா அவன் தான் கேட்டான்ல ஒரு நாள் கேள்வி, யாவால் அபிஷேகம் பண்ணுகிறவன் மேல் கை வைப்பதற்கு நான் எம்மாத்திரம். நம்ம இப்படி நினைப்போமா? யாவால் அபிஷேகம் பண்ணவனுக்கு விரோதமாக நான் பேசுறதுக்கு நான் எம்மாத்திரம், யாவால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் குறை சொல்வதற்கு நான் எம்மாத்திரம் நினைப்போமான்னு கேட்டால் இல்லை. அதனால தான் தண்டனைகள் ஜாஸ்தியாக வருது. உனக்கு புரிஞ்சுக்கணும், என்னைக்குமே ஆசாரியனுக்கு விரோதமாக, ஆசாரியத்துவத்துக்கு விரோதமாக, அபிஷேகத்துக்கு விரோதமாக, சபை விசுவாசிகளுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக சிந்தனை சிந்திச்சேன்னா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா 40 நாள் கழிச்சு உனக்கு தண்டனை வரும். கேட்டா மன்னிப்பு கேட்டேன், மன்னிப்பு கேட்டோன்னு கர்த்தர் மன்னிப்பு கொடுத்துருவாரோ? மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்த மீரியாமுக்கு மன்னிப்பு கொடுத்தாரோ? மோசே மன்னித்தான். தேவன் வெண்குஷ்டத்தை கொடுத்ததுதான். ஜாக்கிரதை, உணர்வு உள்ளவனுக்கு தெரியும் நான் இதற்குள் கடந்து போக கூடாது என்பதற்காக. அநேகர் நிமித்தமாய் அப்பாவி ஜனங்களும் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது? காலத்தின் கட்டாயம். செய்த தவறு ஒருவனாக இருக்கும், அனுபவிக்கிறது இன்னொருவனாக இருக்கும். என்ன செய்வது? ஆமென். எனக்கு தெரிந்து ஒருவன் தூங்கினான், கப்பலில் இருந்த அத்தனை பேரும் அனுபவித்தார்கள் அல்லவா? அதே தான் இன்றைக்கு இங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே சவுல் நித்திரை மயக்கத்தில் இருந்தபோது தாவீது அவனுடைய ஈட்டியையும் தண்ணீரை எடுத்துக்கொண்டு போய்விட்டான். அவனுடைய தூக்க மயக்கம். சவுல் ராஜ்யபாரத்தை இழந்து, தேவ சமூகத்தை இழந்து ஒன்றுமில்லாதவனாய் மாறினான். காரணம் தூக்கம். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், 10 மணவாட்டிகள் கடந்து போனார்கள். 10ல் 5 பேர் தூங்கினபடினால் மணவாளனுடைய வருகைக்குள் எதிர்கொண்டு போக முடியவில்லை. யோசிக்கிறீங்களா? உனக்கு எவ்வளவு பெரிய தண்டனையை தேவன் தூக்கத்தினால வச்சிருக்கிறான்னு தெரியுதா? என்னெல்லாம் இழக்க போறேன்னு தெரியுதா? கேட்டா தூக்கம் எனக்கு நிக்கல பாஸ்டர், தூக்கம் என்ன அப்படி தூங்க வச்சிருது பாஸ்டர். ராத்திரி வீட்டில் திருட வந்தா கூட தெரியல. வாசிங்க ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிங்க. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. நல்லா புரிஞ்சுடுங்க. இப்ப ஆபிரகாமுக்கு வாங்க. ஆபிரகாம் என்ன செய்யறான் அப்படின்னா பலி செலுத்த போறான். ஆண்டவரே நீர் சொன்ன ஆசீர்வாதம் எனக்கு எப்படி கிடைக்கும்னு நான் அறிகிறது அப்படின்ட்டு உடனே ஆண்டவர் இவனை பலி செலுத்த சொன்னார். இவன் பலி செலுத்த ஆரம்பித்தான். பலி செலுத்தின போது பட்சிகளையும் மிருகங்களையும் பறவைகளையும் இவன் பலி செலுத்துகிறான். பலி செலுத்துகிற நேரத்திலே இவன் என்ன செய்யவில்லை என்று சொன்னால், அதனுடைய குடலை வெளியில் எடுக்கவில்லை, முழுமையாக பலி கொடுக்கிறான். பலி கொடுக்கிற போது தூக்கம் வந்துருச்சு. வேற எங்கேயும் இல்லை. இங்கே ஆராதிக்கிற போது தூக்கம் வருது. பிசாசு இருக்குல்ல, அந்த பிசாசுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த பிசாஸ், இந்த பிசாசு தான் இன்றைக்கி ஆபிரகாமை வஞ்சிக்குது. இந்த பிசாசு தான் நம்மளை வஞ்சிக்குது. தூக்கம் என்கின்ற பிசாசு அது ஒரு கொடிய பிசாசு. இந்த பிசாசு ஆபிரகாமை வஞ்சித்தது நிமித்தமாக ஆபிரகாம் தூங்கிவிட்டான். தூங்கின போது பலி மிருகத்தின் மேல் காகங்களும் பறவைகளும் வந்து அதனுடைய குடலை கொத்தி தின்னது. வேற ஒன்றும் செய்யலை. இவ்வளவுதான். இது ஒரு கஷ்டமா? ஆமென். அல்லேலூயா. இது ஒரு கஷ்டமாங்க. என்ன அது வேஸ்ட் தானே குடல். அவர் தெரியாதனமா குடலோட பலி செலுத்த போனார். இப்படி தானே நினைப்போம். இல்லை, அதான் தேவனுடைய சித்தம். ஏன்னா குடல் இருந்தால் தான் பறவைகள் உள்ள வரும். அது தேவனுக்கு தெரியும். அப்போ நீ உஷாராக இருந்து பலி செலுத்தவில்லை என்று சொன்னால் அந்த பலி அங்கீகரிக்கப்படாது. இப்போ ஆபிரகாம் பலி செலுத்தி பகுதியில் தூக்கம் வந்துச்சு. தூக்கம் வந்தபோது பலிமிருகத்தின் மேல் என்ன செஞ்சது? பறவைகள் கடந்து வந்து அதை கொத்தி சாப்பிட்டு எடுத்து கொண்டு போனது. ரைட். இதனால் தேவ சமூகத்தில் கோபம் உண்டானது. நித்திரை ஆராதனையில் கடந்து வருமானால் அது தேவனுக்கு கோபம் வந்து உனக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணும். மறந்து விடாதே. அல்லேலூயா.
அல்லேலூயா. இதனால் தான் ஆபிரகாமுடைய சந்ததி தண்டிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உன் சந்ததியை மட்டும் விட்டுருவாரா, இல்லை என் சந்ததியை விட்டுருவாரா? நான் ஆராதனையில் தூங்கி தூங்கி விழுந்து கொண்டிருந்தேன், ஆனால் நான் ஜெபத்திலே தூங்கி கொண்டிருப்பேன், ஆனால் எனக்கும் இதே சட்டம் தான். சட்டம் மாறாது. இது ஆசாரியனுக்கு ஒரு சட்டம், குடியானவனுக்கு ஒரு சட்டம் என்று இல்லை, விசுவாசிக்கு ஒரு சட்டம் என்று இல்லை. எல்லாருக்கும் சட்டம், லா அண்ட் ஆர்டர் ஒன்று தான். அப்ப நீங்க நான் என்ன செய்யணும்? நீங்க நான் என்ன செய்யணும்? அறியணும். புரியுங்க. நான் எங்க அடிமையா இருக்கிறேன்? என் சந்ததியை யாருக்கு அடிமையாக்க பார்க்கிறேன்? என் குடும்பத்தை நான் எப்படியாக மாற்ற பார்க்கிறேன்? தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய ஊடாய் நான் வாழாமல் என்னுடைய குடும்ப பிசாசுனுடைய கிரியைகளுக்குள்ளாக என்னுடைய குடும்பத்தை அடிமைப்படுத்த நான் நினைக்கிற இந்த தூக்கம் என்னை எப்படி வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது? அறிகிற அறிவு ரொம்ப நல்லது. அல்லேலூயா. இதைத்தான் யோனா கூட, யோனாவை நான் தேவனுடைய வாயின்னு சொல்லுவேன். இந்த யோனா கூட தேவ சித்தம் ஒன்றா இருக்கிற அவன் இன்னொரு சித்தத்தை செய்ய ஆரம்பித்தான். ஏங்க எப்போ தூக்கம் வரும் அப்படின்றது நீங்கள் முதல்ல புரியணும். எப்போ நீ பாவத்தில் இருக்கிறீ அப்போ தூக்கம் வரும். 100% நீ பாவத்துக்குள்ளாக கடந்து வர போது அந்த பிசாசு ஒன்று தூக்க மையத்துக்கத்துக்குள்ளாக மாற்றும். கடைசியில் நம்ம சொல்லலாம், ஆண்டவரே நான் என்ன பாவம் செஞ்சேன்னு கேட்கலாம், அது ஓன் சாய்ஸ், நான் அங்கே வரல. ஏன்னா நீதிமொழியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனமா, பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவர்களுக்கு நித்திரை வராது. ஆமென். அவர்கள் யாரையாகிலும் விழ பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போகும். போதுமா? ஆதாரம் போதுமா? நீ ஏன் தூங்குறேன்றது தெரிஞ்சு போச்சா? நீ பாவம் செய்கிற, அதனால தான் உனக்கு தூக்கம் வருது. ஏன்னா அந்த வசனம் கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. உண்மை புரிஞ்சுக்கிடுங்க. நாம பாவத்திற்குள்ளாக, மீறுதலுக்குள்ளாக, அக்கிரமத்தினுடைய ஊடாய் கடந்து போகிற போது தேவ சமூகத்திலே தூக்கம் வரும். அது என்ன பாவம் செஞ்சுன்னு நீ தான் கண்டுபிடிக்கணும் தவிர அது தேவன் சொல்ல மாட்டார். அந்த பாவத்தினுடைய விளைவு உன்னை நித்திரை மயக்கத்துக்குள் கொண்டு போகும். தேவ சமூகத்தில் ஒருமனப்பட முடியாத அளவுக்கு, தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாத அளவுக்கு பிசாசானவன் கிரியை செய்வான். இப்போவாது எல்லாருக்கும் புரியும், நான் ஏன் பாவம் நான் ஏன் தூங்க போகிறேன். ஆறாத நேரத்தில் ஏங்க ராத்திரி வீட்டில் போய் நீங்கள் தூங்குற தூக்கத்தை பற்றியெல்லாம் இங்கே தேவன் சொல்லலை. அது நீங்கள் தூங்கிடுங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் தூங்குங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களை எச்சரிக்கிற எச்சரிப்பு என்ன? ஜெபிக்கிற போது, உபவாசிக்கிற போது, வேதத்தை வாசிக்கிற போது, ஆராதிக்கிற போது நீ தூக்க மயக்கத்துக்குள் கடந்து போன அப்படின்னா பிசாசு ஒன்றை வஞ்சிச்சிட்டான்னு அர்த்தம். இப்ப யோனா தேவ சத்தத்திற்கு மாறாக தர்சீசுக்கு போவதற்கு கப்பல் ஏறினார். ஏங்க ஏறின மனுஷனை கப்பலில் யாரும் பார்க்கல. ஏன்னா ஏறின உடனே ஐயா கீழே போய் நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா கப்பல் கேப்டன் கேட்குறான், யார் நிமித்தம் இந்த உபத்திரம் வந்துச்சு? துண்டு போடுறாங்க, துண்டு போட்டால் துண்டு யோனா பேரில் விழுந்துருச்சு. யோனாவை தேடுறான். அப்படி ஒருத்தன் இருக்கிறானா? தேடுறான், எங்கடா இருக்கிறான்? ஏறினானா, வந்தானா பாரு அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. தேடுனா கப்பலுடைய அடித்தட்டில் ஐயா போய் அந்த என்ஜின் சவுண்டில் எப்படித்தான் நிம்மதியாக தூங்குறாரோ தெரியல. நித்திரமைக்கத்தின் ஆவி வந்தால் என்ஜின் சவுண்டா, இல்லை பிசாசு சவுண்டா, இல்லை இருட்டறையா தெரியாது. ஏன்னா பிசாசு நம்மளை வஞ்சிக்கிற போது நாம் எங்கே இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம், என்ன செய்கிறோம் தெரியாது. ஆனால் தூங்கிடுவோம். யோனாவுக்கு இதே தான். ஆனால் யோனா கொஞ்சம் நல்ல மனுஷன். என் நிமித்தம் நீங்கள்லாம் கஷ்டப்பட வேண்டாம், என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க. நீ சொல்லுவியா என் வீட்டை விட்டு கடலில் தூக்கி போடுன்னு போட்டு சொல்லுவியா? ஏன்னா பக்கத்தில் கடலே இருக்காது, என்ன பண்ணுறது? கடல் என்பது என்ன? கடல் என்கின்ற பாவம், கடல் என்கின்ற மரணம். இதனுடைய ஊடாய் கடந்து போகிற போது தேவன் அவனுக்கு, அவன் தன் பிழையை அறிந்தபடியினால் அந்த பாவத்திலிருந்து, அந்த மரணத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு மீனை ஆயத்தப்படுத்தினார். இன்னும் தூக்கம். ஆமென். தன் பிழையை உணரணும். முதல்ல உணர்ற பட்சத்தில் தண்டனை, ஆனால் உணர்ந்தபடியினால் ஆபத்திலிருந்து விலக்கி பாதுகாக்க ஒரு மீனை ஆயத்தப்படுத்தினார். பிரியமான தேவச்சனமே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்?
நித்திரை மயக்கத்தின் ஆவி நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறதா? அதனுடைய ஊடாய் வறுமை நம்மை புரட்டி எடுக்கிறதா? பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், பிசாசுடைய கிரியைகள் நம்மை உபத்திரவப்படுத்துகிறதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். காரணம் நித்திரை மயக்கத்தின் ஆவி. அல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, உன்னை சர்வ வல்லமையுள்ள யார் எச்சரிக்கிறார். இந்த எச்சரிப்பின் சத்தத்தினுடைய ஊடாய் நீ மனம் திரும்புவாய், ஆனால் உன்னுடைய கந்தை, உன்னுடைய உபத்திரவம், உன்னுடைய பஞ்சம், உன்னுடைய போராட்டம் உன்னை விட்டு மாறும். அல்லேலூயா. ஏன்னா தேவன் சொல்றார், தரித்திரம், பயம், 40 நாள் உபத்திரவம், மரணம், சாபம், ரகசியத்தை அறிய முடியாத இயலாமை, தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிற இவ்வளவு பிரச்சனைகளையும் தூக்கத்தை நீ விட்டால் உன்னை விட்டு இது மாறும். அதனால்தான் சாலமோன் ஞானி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? நீதிமொழியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சூப்பரா ஒரு கேள்வி கேட்பாரு. சோம்பேறியே, சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? ஆமே, நல்லா புரிஞ்சுடுங்க. சோம்பேறியே, எவ்வளவு நேரம் படுத்திருப்ப? எப்போ உன் தூக்கத்தை விட்டு எழும்ப போற சொல்லும் போதெல்லாம் நான் அப்ப ஆசீர்வதிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும். ஆனா நீ என்ன செய்யற? ஆண்டவரே, நான் கொஞ்சம் கூட தூங்குறேன் ஆண்டவரே, கொஞ்சம் டைம் தரோம். அப்ப தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை உனக்கு தரமாட்டார். அவர் விரும்புகிற நேரத்தில் நீ அவருக்கு ஆயத்தமா இருக்கணும். முடியுமா? நான் அதுக்கு தான் உன்கிட்ட சொல்லுவேன், ஜெபம் பண்றது கூட நீ உனக்கு தோன்ற நேரத்துல எல்லாம் ஜெபிக்காத. ஒரு டைம் அவரிடத்துல நீ ஒப்பு கொடுத்தேன்னா அந்த டைம்ல ஜெபம் பண்ணணும், அப்பதான் அவர் வருவார். நாம என்ன பண்றோம் தெரியுமா? இன்னைக்கு 8 மணிக்கு ஜெபம் பண்ணுவோம், நாளை 11 மணிக்கு ஜெபம் பண்ணுவோம், அடுத்த நாள் 12:30 மணிக்கு ஜெபம் பண்ணுவோம், அடுத்த நாள் 3 மணிக்கு ஜெபம் பண்ணுவோம். என்ன, அவர் உன் வீட்டு வேலைக்காரரா? நீ கூப்பிடுற நேரம் அவர் வர்றதுக்கு அவருக்கு சித்தமான நேரத்தில் நீ கடந்து போகணும். முடியுமா? அவர் உனக்காக காத்திருக்கிறவர் அல்ல, ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் காத்திருப்பார். தெரியுமா உங்களுக்கு? என் நாமத்தின் பேரால் எங்கே 2-3 பேர், 2-3 பேர் அங்கே நான் இருக்கிறேன். அங்கதான் வந்து காத்திருக்கிறார். இல்லாம நீ ஜெபம் பண்ற இடத்துல எல்லாம் அவர் வந்து காத்திருக்க மாட்டார். அது சபை, அவர் காத்திருப்பார். சபையில இருக்கிறார், ஆனா உன் வீட்டில் வந்து காத்திருப்பாரா என்று கேட்டால் இல்லை. நீ அவருக்காக காத்திருக்கணும். அல்லேலூயா. ஒரு மனிதன் சொன்னார், தேவனுடைய வார்த்தை என்னிடத்தில் கடந்து வர நான் பல மணி நேரம் என்னுடைய வாயை அசைத்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் அந்த அசைவினுடைய ஊடாய் சில மணி நேரங்கள் அவர் என்னோடு கூட பேசுவார். இதான் உண்மை. அல்லேலூயா. நாம ஜெபித்துட்டே இருக்கிற நேரம் தான் அவர் உள்ள வருவார். நாம ஜெபிக்கிறதுக்கே இன்னைக்கு ஒரு டைம், நாளைக்கு ஒரு டைம்னா அவர் வரமாட்டார். அவருக்கு சித்தம் என்ன தெரியுமா? குறிப்பிட்ட நேரத்தை எனக்கு கொடுத்துரு. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க வேத புஸ்தகத்தை திறந்து இப்ப சங்கீதம் 127 1-3 வரைக்கும் வாசிங்க. ஏன்னா நீங்க விரும்புகிற வசனம் இங்கே தானே இருக்குது. யா வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்கள் பிரயாசம் விருதா, யா நகரத்தை காவாராகில் காவலாளர்கள் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலைகளை தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரை தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இது தானே விரும்புறீங்க? அவர் அவருக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை கொடுக்கிறான்னு தானே விரும்புறீங்க? எல்லாரும் அப்படி ஒரு எண்ணம் வச்சிருக்கிறாங்க. தூக்கம் எவ்வளவு நல்லது தெரியுமா? தூக்குறதுக்குன்னு ஒரு ராத்திரி நேரத்தை கொடுத்துருக்கிறாரே தேவன். கொடுத்தாரா இல்லையா? எனக்கு இந்த ராத்திரி நேரம் தூங்குறத குறித்து நான் யோசித்து பார்த்தேன். ஒரு நாள் நம்முடைய பழைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் சொல்றாங்க, நான் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் தூங்குவேன். மொராஜி தேசாய் சொல்றாரு, நான் ஒரு நாளைக்கு 4.5 மணி நேரம் தான் தூங்குகிறேன். ஏனென்றால் நான் அதிகமாக தூங்கினால் இந்த நாட்டை என்னால் யோசித்து பார்க்க முடியாது, ஆனபடினால் நான் விழித்திருந்து இந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஏன் இன்னைக்கு இருக்கிறவரே சொல்றாரு, உண்மையா பொய்யா தெரியாது, இன்னைக்கு இருக்கிறவர் சொல்றாரு, நான் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் தான் தூங்குறேன் அப்படின்றாரு. ஆனா நம்ம மட்டும் என்ன செய்வோம்? ராத்திரி 8 மணி நேரம் தூங்கினாலும் பகல்லையும் தூங்கணும். என்ன பண்றது? யோசித்து பாருங்க.
புறஜாதிக்காரனுக்கே தூக்கத்தை வெறுக்கிறான் அப்படின்னா நாம மட்டும் தூக்கத்தை வெறுக்க மாட்டேங்கிறோம். ஏன்? சரி, தேவன் இந்த தூக்கத்தை கொடுத்தார் அல்லவா, அது அதிக நேர தூக்கமா, இல்லது பொறுப்பற்ற தூக்கமா, இல்லது நித்திரை மயக்கத்தின் தூக்கமா, இல்லது ஆசையின் தூக்கமா? நீங்களாம் பார்த்தீங்களா? எந்த தூக்கத்தை தேவன் உனக்கு தர்றார்? கொஞ்சம் யோசி. ஏன்னா ஒவ்வொருத்தரும் விழுந்து போறவங்க அத்தனை பேரும் அதிக நேரம் தூங்கினால, பொறுப்பற்றதுனால, மயக்கத்தில் இருந்ததுனால, ஆசையினால தூங்கி விழுந்து ஏதோ பிரச்சனைகள், சாவு, மரணம் என்று சொல்லி வந்துச்சு. உனக்கு ஏன்? நீ தேவன் அனுமதித்த தூக்கத்துக்குள் இருக்கிற போது எனக்கு எதனால் உனக்கு சாபம் வருகிறது, எதனால் உனக்கு பிரச்சனை வருகிறது, எதனால் உனக்கு போராட்டம் வருகிறது? அல்லேலூயா. நீதிமொழியின் புஸ்தகம் 22வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலும். உன்னுடைய தரித்திரம் வழிப்போக்கனை போலவும், உன் வறுமை உன்னுடைய வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். யோசிக்கிறீங்களா? அது நீதிமொழி 6வது அதிகாரம் 9லிருந்து 11 வரைக்கும் வாசித்தீங்களா? சோம்பேறியே, ஆமென், நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலும். நல்லா கேட்டுகளுங்க. ஏன் தரித்திரம் வருதுன்னு தெரியணும். முதல்ல உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். உன்னுடைய வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல. அப்ப அங்க யுத்தம் பண்ண முடியாது, அப்போ உன்னால் ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட வறுமை உனக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் உண்டு. இன்னைக்கே மனம் திரும்பு, இன்னைக்கே நித்திரை மயக்கத்தை விட்டு வெளியில வா. தூக்க அளவோடு இருக்கணும். தேவன் திட்டவட்டமா சொல்லி முடிச்சிட்டாரு. என்ன தூக்கம் என்ன செய்யும்? கந்தையை வருத்தி வைக்கும். தூக்கம் தரித்திரன் ஆவதற்கு வழிவகுக்கும். அப்போ இதெல்லாம் அறிஞ்ச பிறகு ஏன் இந்த காரியத்துக்குள்ள கடந்து போற? தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கே முடிவு பண்ணுங்க, நான் ஜெபத்திலும் உபவாசத்திலும் வேத வாசிப்பிலும் ஆராதனையிலும் தூங்க மாட்டேன். இந்த 4 சமூகத்தில் நான் தேவ சமூகத்தில் முழுமையாய் உறுதியாய் இருப்பேன். தூக்கத்தை வெறுப்பேன். தூக்கம் என்னை ஜெயிக்க கூடாது, நான் தூக்கத்தை ஜெயிக்க வேண்டும் என்கின்ற வெறித்தனத்தோடு இருப்பேன் என்கின்ற எண்ணம் நமக்கு உருவாகணும். வீட்டில் பிசாசு போராட்டம், ஆனால் தூங்குவோம். பிள்ளைகள்கிட்ட பிசாசு போராட்டம், ஆனால் தாய் தோப்ப நிம்மதியாக தூங்குவோம். அதை பற்றி கவலையே இருக்காது. ஏன்னு எனக்கே தெரியல. நான் நினைக்கிறது என்ன தெரியுமா? தாய் தகப்பன் என்கின்ற ஸ்தானத்தை கொடுத்த அந்த பிள்ளைகளுக்கு எந்த பொல்லாப்பும் வராமல் தாய் தகப்பன் திறப்பில் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜெபிக்க ஜெபிக்க பிள்ளைகளை அவர் அவருடைய சித்தத்தின்படி பாதுகாத்துக் கொள்வார். நாம ஜெபிக்காம தூங்குனா நம்முடைய சாபங்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற கற்பத்தின் கனிகளுக்கு கடந்து போகும் என்பதை ஏன் நாம் இன்னும் நினைத்து பார்க்காதபடிக்கு தூங்கிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாவது இன்று முதல் நான் தூக்கத்தை வெறுக்க போகிறேன். நான் நல்லா சொல்லி பார்க்கிறேன். தூக்கம் வருதா? சுடுதண்ணி கொண்டு கண்ணை கழுவு, ஒரு டீ குடி. ஆனால் செய்ய மாட்டோம். உங்களுக்கு ராத்திரி டீ பிடிக்காது. அப்ப நீ தூக்கத்துக்காகத்தான் ஜெபத்தை வெறுக்கிறன்றதை நீ முதல்ல புரியணும். டீ குடிச்சா தூக்கம் போயிடும் அப்படிதான் நினைக்கிற? சுடுதண்ணியால் முகத்தை கழுவுன தூக்கம் போயிடும் அப்படிதான் நினைக்கிற? எழும்பி நடந்து ஜெபம் பண்ணுண்டா நடந்து ஜெபம் பண்ண மாட்டோம். ஏன்? முதல்ல நீ வெறுக்கணும். அப்பதான் உன் தூக்கத்தை நீ வெறுப்ப. ஒன்றை நீ வெறுக்காம நீ தூக்கத்தை வெறுக்க முடியாது. ஆனபடியினால் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழியின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறபடி, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். கண் விழித்திரு, அப்போது ஆகாரங்களினால் நீ திருப்தியாக போகிறாய். விசுவாசிக்கிறையா? எல்லாரும் கண்களை மூடுவோம்.